Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா princess cut blouseக்கான பேப்பர் பேட்டர்ன் எப்படி நம்ம போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து front open with பட்டி. நார்மலா நம்ம ஒரு கிராஸ் கட்டிங் லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ ஸோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பிரின்சஸ் கட்டை அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பேட்டர்ன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அது வந்து ஃபுல் நியூஸ் பேப்பர் டபுளாக இருக்கும் இல்லையா, ஸோ ஃபோல்டிங்கோட. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் தான் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதில் ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு உங்கள் பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஓகே, பேப்பர் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து எடுத்துக்கோங்க, அப் அண்ட் டவுன் இல்லாமல். கீழேருந்து ஒரு 1.5 இன்ச் மட்டும் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி அதை வந்து லைன் பண்ணிக்கிறேன். நான் 3 இடத்துல மார்க் பண்ணி லைன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் மாறாமல் ஒரே அளவாக இருக்கும். ஸோ மார்க் பண்ண லைனில் இருந்து 15.5 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ 15 இன்ச் தான் ரெடி அளவு. 1/2 இன்ச் வந்து நான் ஷோல்டர் ஜாயின்ட்காக எடுத்திருக்கேன். கீழே 1.5 இன்ச் வந்து பட்டி மடித்து தைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஓகே, 15 இன்ச் ரெடி அளவு, 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ண, 1.5 இன்ச் வந்து பட்டி. ஸோ டோட்டலாக நான் 17 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்து அகலம் ஒரு 3 எடுத்திருக்கேன், ஷோல்டர் 3, டோட்டலாக 6 இன்ச் வந்து ஷோல்டர் எடுத்திருக்கேன். ஸோ 6 இன்ச் வந்து நான் கீழே ஆம்கோல் ஹைட் வச்சுக்கிறேன். மேலே 6 இன்ச் ஷோல்டர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதே அளவு ஆம்கோல் ஹைட் எடுத்துருக்கிற இடத்துலையும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஆம்கோல் பாக்ஸ் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக வரும். அதே 6 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ராப்பரான ஒரு பாக்ஸ் வந்து ஆம்கோல் லைனுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அங்கங்கே மார்க் பண்ணி போடும்போது அளவு மாறாமல் கரெக்டாக நம்மளுக்கு ப்ராப்பரான மெஷர்மெண்ட் கிடைக்கும். இப்போ ஆம்கோல் கர்வ் போடுறதுக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இந்த பாக்ஸோட கார்னரில் இருந்து 1.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கார்னரில் மார்க் பண்ணுங்கள். ஸோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்கு இல்லையா, மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின்ட்காக நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின்ட்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 5.5 இருக்குது. 5.5ல் பாதி 2.25. ஸோ அந்த 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கார்னர்லேருந்து நம்ம 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டை டச் பண்ணி அப்படியே கீழே வளைச்சி கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆம்கோல் கர்வ் வந்து போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி விடுங்க. ஸோ அதுக்கப்புறமா பேக் நெக் ஹைட் நம்மளுக்கு தேவைப்படுறத மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துல பேக் நெக் ஹைட் மார்க் பண்ணமோ அந்த இடத்துல கழுத்தோட அகலம் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாக்ஸ் வந்து போடுறதுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்கோட ஹைட் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ அந்த நெக்கை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் நெக் தான், ரவுண்ட் நெக்கே வந்து கீழே கொஞ்சம் ப்ராடாக வர்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வேறு ஒரு டிசைன் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்கு வந்து நான் இந்த நெக் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ அதுக்கப்புறமா நம்ம செஸ்ட்டோட வித்து மார்க் பண்ணுறோம். ரெடி அளவு 10, 1.5 இன்ச் வந்து தையலுக்கு எடுத்துக்கிறேன். ஆம்களுடைய ஹைட் மார்க் பண்ணி நம்ம லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ரெடி அளவு 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 11.5 இன்ச். அதே 11.5 இன்ச்சை கீழே நம்ம வேஸ்ட் பாயிண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம டிராஃப்டிங் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். டிராஃப்டிங் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டிங் வந்து நீங்கள் அதிலே போட்டுக்கோங்க. இல்லை சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை கவனமாக வச்சு கட் பண்ணும்போது அந்த இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நான் டிராஃப்டிங் கரெக்டாக போட்டிருக்கிறதுனால கட்டிங் மேலேயே நான் ப்ராப்பராக கட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் ஒரு நாட்ச் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் பட்டி மடித்து தைக்கிறதுக்கான அளவு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ரெடி அளவுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன், நாட்ச் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இடத்துல தையல் போடுறதுக்கு அளவு தெரியும். மேலே ஷோல்டர் ஜாயின் ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் நியூஸ் பேப்பர் எடுத்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கட் பண்ண சைடு இல்லாமல் நம்மளுக்கு வந்து இன்னொரு சைடு வந்து நல்ல ப்ராப்பராக இருக்கும் இல்லையா, பிசிர் இல்லாமல். ஸோ அந்த சைடு எடுத்துக்கோங்க. அந்த சைடு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம 1/4 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டதுக்கு அப்புறமா அந்த லைன் மேலே பேக் பார்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட ஃபோல்டிங் சைடு வந்து நீங்கள் போட்டிருக்கிற லைனில் ப்ளேஸ் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா மேலே ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் கர்வ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கர்வ் மார்க் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த பாக்ஸுக்கான டாட் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே,
இப்போ நம்ம முன்பக்கத்துக்கான சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவையான சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அந்த லைன் மேலே வச்சு கரெக்டாக 11.75 இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் பார்ட் வந்து 11.5 இருந்தது இல்லையா? ஸோ 11.75 இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதோட மொத்த சுற்றளவு 12 இன்ச் வரும். அதாவது பேக் பார்ட்டோட சுற்றளவு நம்ம 11.5 இன்ச் எடுத்தோம். ஃப்ரண்ட் பார்ட்டோட சுற்றளவு 12 இன்ச் எடுத்திருக்கோம். அந்த 12 இன்ச் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த அரை இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் அதுக்கப்புறம் ஆம்கோல் சைடு ஒரு 1/4 இன்ச்சும் வர்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகே, 2 சைடும் 1/4 இன்ச்சுன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஆம்கோலுக்கான பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ பாக்ஸ் போட்டால் தான் நம்ம முன்பக்க ஆம்கோலுக்கான டீப் கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த பாக்ஸோட கார்னரில் இருந்து 1/2 இன்ச் மட்டும் உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ராஸாக ஸ்லாண்டிங்காக அந்த ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த கார்னரில் இருந்து 1.25 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணி போடும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் டீப் கட் பண்ணுறதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு சென்டர் மார்க் பண்ணி அந்த இடத்துல இருந்து நீங்கள் மார்க் பண்ண மார்க்கிங்கை டச் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கான டீப். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா டீப் கட் பண்ண தேவையில்லை. இதுதான் ஃப்ரண்ட் நெக்கான டீப், அதுக்கான மெஷர்மெண்ட் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கழுத்தகலம் 3 இருக்கான்றதை கரெக்டாக செக் பண்ணி ஃப்ரண்ட் நெக் போடுறதுக்கான ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு என்ன நெக் வந்து உங்களுக்கு போடணுமோ அந்த நெக் போட்டுக்கோங்க. நான் பிரின்சஸ் கட் அப்படின்றதுனால ஒரு யூ நெக் மாதிரி நான் போட்டுக்கிறேன். யூ நெக்கை வந்து கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஷோல்டரை சென்டராக வச்சு 13.5 இன்ச் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு 13.5 இன்ச். ஸோ லைன் வந்து ப்ராப்பராக போட்டுக்கோங்க, இல்லைன்னா சின்ன சின்ன மெஷர்மெண்ட் மாறும். ஸோ அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 17 இன்ச் மொத்தமாக நம்மளோட ஹைட் வருது இல்லையா? ஸோ அந்த 17 இன்ச் வச்சதுக்கப்புறமா 13.5 இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சப்போஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. 13.5 இன்ச்சுக்கு நீங்கள் க்ராஸாக ஸ்லாண்டிங்கெல்லாம் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கு இல்லையா? அந்த லைன்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கப்புறமா 1.5 இன்ச் அதுக்கப்புறம் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டரில் மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் டாட்டோட ஹைட்டு ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வி ஷேப் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, இது நார்மலாக நம்ம எப்பவும் போல் க்ராஸ் கட்டிங்கில் எப்படி நம்ம டாட் எல்லாம் போடுவோமோ அதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து ஸ்லாண்டிங்காக டேப் வச்சு 4.25 இன்ச் எங்கே வருதோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 4.25 இன்ச் அப்படின்றது எல்லாருக்கும் காமன் கிடையாது. 4 இன்ச் எல்லாருக்கும் காமனாக இருக்கும். 36 வரைக்கும் நீங்கள் சைஸ் இருக்குது அப்படின்னா 4 இன்ச் வச்சுக்கோங்க. 36க்கு மேலே போகும்போது 4.25 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆம்கோல் சைடில் வந்து 1.5 இன்ச் நான் கீழே இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 36க்கு கம்மியாக இருக்குது உங்களோட மார்பு சுற்றளவு அப்படின்னா நீங்கள் 4 இன்ச் வந்து வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 36க்கு மேலே போகும்போது 4.25 இன்ச் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் கவனமாக நோட் பண்ணுங்கள். இந்த லைனை நான் ரெஃபரன்ஸாக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகே, இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சு மேலே ஆம்கோல் சைட்லேருந்து ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா அந்த லைனில் இருந்து சைடு தள்ளி போதுமா உள்பக்கம் ஒரு 1/4 இன்ச் அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச், ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச், 2 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டர் டாட்டோட ஷார்ப்பில் இருந்து 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்து நான் வந்து இந்த லைனை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு வி ஷேப்பில் நம்ம டாட் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து உள்ளத்தள்ளி மார்க் பண்ண வேண்டியது சைடில் தான் போகணும். நெக்லைன் பக்கம் மேலே ஏறி வரக்கூடாது. 2 பாயிண்ட்டுமே நீங்கள் அந்த சைடில் தான் கொண்டு போகணும். ஓகேவா? நெக்லைன் சைடு மேலே ஏறி வரக்கூடாது. ஓகே, இப்போ இதை வந்து இந்த சென்டரில் இருக்கிற லைனில் இருந்து இதே மாதிரி வளைச்சி கொண்டு வாங்க. ஓகே, சென்டரில் இருக்கிற லைனில் இருந்து இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வந்து மேலே ஆம்கோல் டாட் பிடிச்சிருக்கீங்க இல்லையா? அதோட சென்டரில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த டாட்டோட சென்டரில் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. கீழே ஃப்ரண்ட் டாட்டோட சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே ஆம்கோல் பாயிண்ட்டோட சென்டர் டாட்டில் அப்படியேவும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் வளைச்சி வரணும். ஓகே, ரொம்ப ஷார்ப்பாக வராமல் வளைவாக வரணும். ஓகே, இப்போ இந்த சைடு வந்து வி ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு இல்லையா? அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஓகே
கரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விடுங்க. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி வளைச்சி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிடுங்க. சுற்றி ஃப்ரண்ட் பார்ட்டை மொத்தமாக டோட்டலாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஆம்கோல் வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். எந்த இடத்துல நம்ம டீப் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த இடத்துல இருந்து நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், அப்படியே அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஷார்ப்பாக வராமல் கொஞ்சம் ரவுண்டாக மொட்டையாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அந்த டாட் பாயிண்ட்டோட மார்க்கிங் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டோட மார்க்கிங்கை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல நல்லா ஷேப் பண்ணி விடுங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது இந்த இடத்துல. ஓகே, கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணி விடுங்க. இதுதான் கரெக்டான ஷேப். ஓகே, இப்போ வந்து இந்த ரிமைனிங் பார்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். யூஸ்வலாக நம்ம பிரின்சஸ் கட் பண்ணுறதுக்கு பட்டி இல்லாமல் ஸ்டிச் பண்ணோன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம், பட்டி இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால். ஓகே, நம்ம இதில் பட்டி யூஸ் பண்ணி நார்மல் ப்ளவுஸ் மெத்தடில் நம்ம பிரின்சஸ் கட்டிங்காக போட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, இப்போ இந்த போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துருங்க. பட்டி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால இந்த சைடு இருக்க இந்த போர்ஷனையும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஆம்கோல் லைனில் இன்னொரு டாட் சைடு வந்து நம்மளுக்கு இந்த பார்ட்டில் வந்திருக்கு இல்லையா, அந்த டாட் சைடையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, மேலே அந்த மார்க்கிங் தெரியுது இல்லையா இந்த இடத்துல, ஸோ இதையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்டராக இருக்கக்கூடிய அந்த லைனில் தான் கட் பண்ணுவோம். ஸோ ஒரு பார்ட் வந்து இந்த சைடு வந்துடும், இன்னொரு பார்ட் அந்த சைடு வந்துடும். ஸோ அந்த ரெண்டு பார்ட்டையுமே கட் பண்ணி எடுத்துருங்க ஆம்கோல் டாட் லைனில். ஓகே, இப்போ நம்ம டாட் லைன் வந்து அப்படியே என்ன ட்ரா பண்ணோமோ அந்த டிராஃப்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் டீப்பாக கவனமாக நோட் பண்ணி பொறுமையாக நீங்கள் வந்து போடுங்க. ஈஸியாக என்னால் சொல்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான பட்டியோட மெஷர்மெண்ட் நம்ம எப்படி பார்க்கறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு ஷோல்டரில் ஒரு பின்னு, இந்த இடத்துல ஒரு பின், அந்த சைடில் ஒரு பின் வந்து போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகே, மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி க்ராஸை வச்சு 4.25 இன்ச் இருக்குது. மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த 4.25 இன்ச்சை இந்த இடத்துல வச்சு சைடை க்ராஸாக மெஷர் பண்ணி பாருங்கள். 10 இன்ச் வருது. ஓகே, டோட்டலாக 10 இன்ச் வந்து அதோட லென்த்து வருது. அதோட ஹைட் வந்து அந்த பட்டி லைன் வரைக்கும் மெஷர் பண்ணி பாருங்கள். 4.25 வருது. இந்த சைடு 3.5 வருது. பட்டன் பீஸ் சைடு வந்து 4.25 வருது. சைடு பார்த்திங்கன்னா 3.5 வருது. ஸோ அந்த 4.25 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து நான் பட்டிக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் பண்ணியிருக்கேன். அந்த லைன் உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஸோ அந்த லைனில் இருந்து தான் இந்த ஹைட் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து 4.25 இன்ச் வருது. இந்த 4.25 இன்ச்சை அதே மாதிரி க்ராஸாக வைக்கணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி க்ராஸ் வந்து உங்களுக்கு மாறி வந்ததுன்னா ஷேப் மாறிடும். ஸோ அந்த மிஸ்டேக் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா இதுக்கு அடியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பின்னை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு அடியில் நம்ம பட்டியில் பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டும் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா. ஸோ சிம்பிள் காட்டுற இடத்த கரெக்டாக பாருங்கள். அந்த பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி 2 சைட்லேயும் வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஷேப் வச்சு இப்படி ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க 4.25 இன்ச் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே நீங்கள் லைன் போட்டுருங்க க்ராஸாக. ஸோ இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வந்து லைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை பட்டியோடு சேர்த்து அட்டாச் பண்ணும்போது தையலுக்கான அளவு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக வராமல் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடம் பட்டன் பீஸ் சைடு வரணும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு நாட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வச்சு பாருங்கள்.
பட்டியோட அளவு கரெக்டாக வரும். லென்த் வந்து நம்மளுக்கு 10 வருது. நான் 10.5 எடுத்திருக்கேன். ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 2 சைடுமே நம்மளுக்கு தையலுக்கான அளவு. கீழே வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். மேலே வந்து 1/2 இன்ச் எதுக்காக எடுத்திருக்கேன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட சேர்த்து அட்டாச் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயும் தையலுக்கான அளவு கொடுத்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ அவ்வளோதான். பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடணும் பிரின்சஸ் கட்டிங்க்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிளாத்தில் கட் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நெக்ஸ்ட் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தட் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.